இதோ என்னோடு கூட தொடர்ந்து சங்கீதங்களிலே தொடர்ந்து பயணம் பண்ணி கொண்டு வருகிற பிரயாணம் பண்ணி வந்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து நான் இந்த காலவில் என் இரண்டு கரங்களை உயர்த்தி நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதமான வார்த்தை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து, திருச்சபையிலிருந்து, ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். பனிமழை பொழியும் மார்கழி திங்கள், பாலகன் பிறந்தார் வைகோல் தன்னில். வானோர் வந்து நல் வாழ்த்து பாட, வாழ்த்தினை கேட்டவர் வாசலில் கூட. உதயம் போல வந்த பாலன் அழகினை கண்டு உலகே மகிழ்கிறதே. பனிமழை பொழியும் மார்கழி திங்கள், பாலகன் பிறந்தார் வைகோல் தன்னில். சூரியன் போலே உதித்தாரே பூமியின் மேலே. பூஞ்சோலை குயிலே வாழ்த்தி பாடாயோ பாடாயோ, பூந்தென்றல் ராகத்தாலே இதயமே தேவனை துதிக்கும். தய நிலவே உலகின் ஒளியே உயிரின் உயிரே, காற்றோடு போகும் மேகம் போலானோ போலானோ, காப்பாற்றும் தேவன் நீரே அகிலமே உம்மை வணங்குமே. உதய நிலவே உலகின் ஒளியே உயிரின் உயிரே. பனிமழை பொழியும் மார்கழி திங்கள், பாலகன் பிறந்தார் வைகோல் தன்னில். வானோர் வந்து நல் வாழ்த்து பாட, வாழ்த்தினை கேட்டவர் வாசலில் கூட. உதயம் போல வந்த பாலன் அழகினை கண்டு உலகே மகிழ்கிறதே. சங்கீதம் 134 அந்த ஆரோகண சங்கீதத்தினுடையான நிறைவான சங்கீதம், 15வது சங்கீதம். இதுக்கு தான் அவங்க எல்லாரும் புறப்பட்டு வந்தது. 120 இருந்து எங்கே இருந்து புறப்பட்டு வர்றார்கள்? மேசேக்கு, ஸ்தோத்திரம், கேரார், அவங்க கூடாரங்கள்லேருந்து புறப்பட்டு வர்றாங்க. இப்போ அப்படியே பல பாடல்கள் எல்லாம் பாடுறாங்க, நெருக்கடிகளை நினைவு கூறுறாங்க, அவருடைய உண்மையை நினைவு கூறுகிறாங்க, அவருடைய கிருபையை நினைவு கூறுகிறார்கள், அவருடைய சத்தியத்தை நினைவு கூறுகிறார்கள், அவர் வழிநடத்தி வந்த வழிநடத்தலை நினைவு கூறுகிறார்கள், கர்த்தருடைய சிறுமையையும் அவருடைய எளிமையையும் மாற்றினதை நினைவு கூறுகிறார்கள், மறுபடி கட்டுவித்ததை நினைவு கூறுகிறார்கள். அவர்கள் ராஜாவை போற்றுகிறார்கள், அவர்கள் ஆசாரியரை போற்றுகிறார்கள், அவர்கள் கர்த்தருக்கு நம்புகிறவர்களை போற்றுகிறார்கள், அவர்களை பாராட்டுகிறார்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களை குறித்து பாராட்டுகிறார்கள், கர்த்தருடைய ஆலயத்தின் மகிமையை எடுத்துரைக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் சந்திப்பதினாலும் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறவற்றையெல்லாம் நாம் பார்த்துட்டே வந்து இப்போ எங்கே வந்து சேர்ந்துட்டாங்கன்னா ஆலயத்துக்குள் வந்து சேர்ந்துட்டாங்க. ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தினருக்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே. ராக்காலங்கிறது வந்து ராத்திரின்னு மட்டும் இல்லாமல் ஸ்தோத்திரம், எக்காலமும் கர்த்தருடைய ஆலயத்தினருக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே. எக்காலமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதால் அவருடைய சமூகத்தில் வந்து நின்றுட்டாங்க, ஆலய பிரகாரங்களில் வந்து நின்றுட்டாங்க. என்ன சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? காலையே நம்ப முடியாது. லூயா, நீண்ட பிரயாணத்துக்கு பிற்பாடு அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஒருத்தர் பார்த்து அங்கே ஒரு சத்தம் வருது, கர்த்தருடைய ஊழியத்தில் நிற்கும் தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தருடையதான சேவகர்களே, கர்த்தருடைய சேவகர்களே, கர்த்தரை ஆராதிப்பவர்களே, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணீங்கள். அல்லேலூயா. எல்லாம் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரமோ, எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம், கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது என்று பரவசத்தோடு கர்த்தரை துதிக்கிறார். மகிமையாய் துதியுங்கள்னு சொல்கிறாங்க.
அப்படி துதிக்கும் போது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, 2 கரங்களை உயர்த்தி கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லும் போதும் அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம், அவருடைய நாமங்கள், அவருடைய அதிசயமான செயல்கள், ஆமென், கிரியைகளை எல்லாம் விவரித்து அவருக்கு நாம் வாழ்க்கையில் அவர் செய்த சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, சமாதானத்துக்காக, பாவ மன்னிப்புக்காக, பராமரிப்புக்காக, பாதுகாப்புக்காக, வழிகாட்டுதலுக்காக, அவருடைய திவ்ய பிரசன்னத்துக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லி அவரை துதிக்கும் போது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவரை ஓயாமல் நாம் துதி செய்யும் போது, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அதுக்கு தாங்க நம்ம வர்றோம். அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கவும், அவருடைய இரக்கத்தை பெறவும், ஓ ஹல்லேலூயா, அவருடைய கிருபையை பெறவும், அவருடைய இரக்கத்தை பெறவும், அவருடைய சமாதானத்தை அனுபவிக்கவும், அவருடைய அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும், அவராலே சுத்திகரிக்கப்படவும் கடந்து வந்து நிற்கிறான். கையை வைத்து கர்த்தரை ஆராதிக்கும் போது, ஹல்லேலூயா, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாரா. இதோ என்னோடு கூட தொடர்ந்து சங்கீதங்களிலே தொடர்ந்து பயணம் பண்ணி கொண்டு வருகிற, பிரயாணம் பண்ணி வந்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து நான் இந்த காலவில் என் 2 கரங்களை உயர்த்தி நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதமான வார்த்தை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆமென் கர்த்தர் சீயோனிலிருந்து, திருச்சபையிலிருந்து, ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அவர் அருளும் சமாதானமும், அவர் அருளும் அபிஷேகமும், அவர் அருளும் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருப்பதாக. பிதாவாகிய தேவனுடைய அன்பு உங்கள் மேல் பூர்ணமாக இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. சங்கீதம் 134. ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிறதான கர்த்தரின் ஊழியக்காரரே, ஆமென், கர்த்தருடைய காவலை காக்கிறவர்களே, ஆமென், கர்த்தருடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறவர்களே, ஆமாம், இன்றைக்கி ராக்காலம், ஆமாம், அதாவது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், போராட்டத்தின் காலம், பிரச்சனையின் காலத்தில் தாக்கு பிடிச்சி விசுவாசத்தோட தைரியமாக நிற்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, கர்த்தரை துதிக்கணும். நாம் என்ன செய்யணுமா, நம்முடைய கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உயர்த்தி நம்ம என்ன செய்யணுமா, தேவனை துதிக்கணுமா. அப்பொழுது என்ன செய்ய, என்ன கிடைக்கும், வானத்தை பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எந்த சூழ்நிலையும் அவரை விட்டு விலகாமல் உறுதியாக அவரிடத்துல நாம் காணப்படும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார். ஜெபம் பண்ணுவோமா? அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தரும்படியாக. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. நம்ம இந்த ராக்காலமோ பகற்காலமோ எந்த நாட்களிலும் உண்மை நாங்கள் துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய அன்பை விட்டு நீங்காத ஒரு அப்பா தேவனை நிலைவரமான ஒரு ஆவியை நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் தேவனே உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க பண்ணுங்க. கர்த்தா உம்முடைய அன்பை ருசிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுடைய கரங்களை உயர்த்தி உம்மை துதிக்கவும், உம்மை உன்னதமானவரே உம்மை கீர்த்தனம் பண்ணவும், உம்மை அப்பா ஆராதிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். ஆமென். அப்போ உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைப்பதாகப்பா. தகப்பனே, சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே, அந்த ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருவருக்கும் நீ தந்துடல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.